அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் IPK. ஈரோடு மைதிலி போயும் பணத்துக்காக வாரிசு சான்றிதழ் வழங்க அரசு அதிகாரிகளின் தொடர் பண டிமாண்ட். தமிழகம் முழுவதும் அரசு துறைகளில் லஞ்சம் பெறுவோரின் எண்ணிக்கை பெருகி வரும் இந்நிலையில் ஈரோடு மாவட்டத்திலும் லஞ்சம் வாங்கி சிக்குபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்தபடியே உள்ளது. இது மாவட்ட மக்களை கலக்கத்திலும் வருத்தத்திலும் ஆழ்த்தியுள்ளது. லஞ்ச புகார்களை களைவதற்கான முயற்சியில் தமிழக பதிவுத்துறை தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. அதுபோலவே போலி பத்திரங்கள் நடமாட்டத்தை குறைக்கவும் லஞ்ச நடமாட்டத்தை குறைக்கவும் தமிழக அரசு பல்வேறு முயற்சிகளையும் முன்னெடுத்து வருகிறது. ஆனாலும் லஞ்சம் வாங்கும் அதிகாரிகளின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் பெருகி வருகிறது. இவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபணமாகி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கைதாகியும் வருகின்றார்கள். இதில் பெண் அதிகாரிகள் அதிக அளவில் லஞ்சம் வாங்கி கைதாகி அசிங்கப்படுவது மிக அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் திருப்பூர் மாவட்டம் பலரது கவனத்தையும் பெற்று வருகிறது. திருப்பூர் முத்தனம்பாளையம் கிராமத்தில் ரங்கே கவுண்டம்பாளையத்தைச் சேர்ந்தவர் ஜீவா. 28 வயதான ஜீவா ஒரு காய்கறி வியாபாரி. இவரது அப்பா ராஜேந்திரனை கடந்த பிப்ரவரி 16ஆம் தேதி மர்ம நபர்கள் கொலை செய்துவிட்டனர். எனவே இந்த குடும்பத்திற்கான முதலமைச்சர் நிவாரண நிதி வழங்க ஏற்பாடு நடந்து வருகிறது. குறிப்பாக இதற்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை வருவாய்த்துறை அலுவலகத்தில் வாரிசு சான்றிதழ் போன்றவற்றை சமர்ப்பிக்க வேண்டும். ஆனால் ஜீவாவிடம் வாரிசு சான்றிதழ் இல்லாததால் திருப்பூர் தெற்கு தாலுகா நல்லூரில் உள்ள வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தில் விண்ணப்பித்திருந்தார். இதற்கான நல்லூர் வருவாய் ஆய்வாளரான மைதிலி அவர்களிடம் சென்று இது குறித்து டாக்குமெண்ட்டை அளிக்க முற்பட்டார். ஆனால் வாரிசு சான்றிதழ் தர வேண்டும் என்றால் ஜீவாவிடம் 7000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. அந்த அளவுக்கு தன்னால் பணம் தர முடியாது என்று ஜீவா கூறியிருக்கிறார். இதனால் மைதிலி 2000 ரூபாயாவது தரும்படி கேட்டுள்ளார். எனவே லஞ்ச ஒழிப்பு துறையிடம் சென்ற ஜீவா மைதிலி மீது புகார் அளித்தார். போலீசார் அறிவுறுத்தலின்படி ரசாயனம் தடவப்பட்ட 2000 ரூபாய் நோட்டுகளை ஜீவா வருவாய் ஆய்வாளரிடம் மைதிலியிடம் வழங்கியிருந்த நிலையில் அங்கு மறைந்திருந்த போலீசார் மைதிலி அவர்களை கையும் களவுமாக பிடித்து கைது செய்திருந்தனர். இதனை அடுத்து லஞ்சம் பெற்ற வருவாய் ஆய்வாளர் மைதிலியை பணியிடை நீக்கம் செய்து திருப்பூர் மாவட்ட வருவாய் அதிகாரி ஜெய்பீம் உத்தரவிட்டார். நமக்கு என்ன ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா, இவர்களை டோட்டலாகவே டிஸ்மிஸ் பண்ணால் மிகவும் அருமையாக இருக்கும். அந்த வகையே இவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்பது மிகவும் வரவேற்கத்தக்கது. இது பணியிடை நீக்கமா இல்லை ஒரு குறுகிய கால சஸ்பெண்டா அப்படின்றது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. ஸோ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 6 மாதம் தான் இவங்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, இவங்களை முற்றிலுமாக நீக்கம் செய்ய வேண்டும். சாதாரணமாக இவர்களை ஒரு 6 மாதம் சஸ்பெண்டு, ஒரு 10 மாதம் சஸ்பெண்டுன்றாமல் அப்படி எதுவும் செய்திடாமல் மொத்தமாகவே நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இதை சட்டமாக மாற்றுவார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியே. அப்படி மாறினால் கட்டாயம் ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை ஏற்படுத்த முடியும். சில நாட்களுக்கு முன்பு ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நடத்திய அதிரடி ஆய்வின் போது கணக்கில் வராத லட்சக்கணக்கான ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதே போல சமீபத்தில் தான் வாரிசு சான்றிதழ் வழங்க 45,000 லஞ்சம் பெற்ற ஆசனூர் கிராம நிர்வாக அலுவலர் ருத்ர செல்வனை மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்திருந்தனர். அந்த அடிப்படையில் இப்போது திருப்பூர் மாவட்டத்தில் இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அது வாரிசு சான்றிதழ் வழங்குறதுக்கு 45,000, இவங்க 7,000 கேட்டு முடியாதுன்னு சொல்லி 2,000. ஸோ இப்படியான ஒரு கேவலமான ஒரு ஆட்சி அதிகாரத்தின் கீழ் தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறப்ப இது எங்கே போய் முடிய போகுதுன்றது தெரில. ஸோ இதெல்லாம் களையப்பட வேண்டும் என்றால், லஞ்சம் படிப்படியாக குறைய வேண்டும் என்றால் தயவு செய்து தளபதி விஜய் அவர்களை ஆதரியுங்கள். கண்டிப்பாக
ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்லாட்சி மலர வேண்டும் என்றால் கண்டிப்பாக நம்முடைய தளபதி விஜய் அவர்களை ஆதரித்து வாக்கு செலுத்துங்கள். நன்றி, வணக்கம்.